Good evening. Welcome to the Inner Circle Meet, Master the Stock Market Program. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஜெண்டா ஃபார் த டே. குளோபல் மார்க்கெட்ஸ் பத்திய மேக்ரோ ஃபேக்டர்ஸ், அதே மாதிரி டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ் பத்திய மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் செக்டார் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் கோல்டு, சில்வர் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கடைசியாக உங்களுடைய கீவேர்டே எடுத்துக்கலாம். சரி, இப்போ குளோபல் சிச்சுவேஷன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இருக்கு அப்படின்றத நம்ம ஒன்று பார்க்கலாம். பொதுவா குளோபல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, போன வாரத்துல நடந்த விஷயங்கள் அப்படின்றதும் ஒரு முக்கியமான சில ஃபேக்டர்ஸ் நம்ம கையில எடுத்துக்கலாம். போன வாரம் சொல்லும்போது யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ் அப்படின்றது, அதாவது ரீட்டைல் சேல் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரீட்டைல் சேல்ஸ் அப்படின்றது ஃபார் த மந்த் ஆஃப் மே என்னாச்சு, இட் இஸ் டவுன் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா ஜெனரலாக எடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் யூரோசோன் பற்றிய ஒரு விஷயம். அவங்களும் தொடர்ந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் யூரோசோனோட இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் அப்படின்றத அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டவுன், திஸ் இஸ் அ பாசிட்டிவ் திங். ஸோ இது வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் பிளஸ் யூஎஸ் தென் சைனா. ஸோ இவங்களுடைய அந்த டேரிஃப் டிஸ்கஷன் அப்படின்றது அது வந்து இன்னமும் சரியா செட்டில் ஆகலை. ஸோ தட் இஸ் அ நெகட்டிவ் திங்ஸ் இன் ஜென்ரல். ஸோ அது எந்த மாதிரியான இம்பாக்டையும் வரக்கூடிய காலத்துல கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி கண்டிப்பா இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனையும் நம்ம கையில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றது கண்டிப்பா என்ன நடக்கும், ஆயில் பிரைஸ் டைரக்டா பாதிக்கும். ஸோ ஆயில் பிரைஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ ஸ்டடியா தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஓரளவுக்கு ஸ்டடியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸோ பிரெண்ட் குரூட் வந்து அரௌண்ட் 68.5 டாலர்ஸ்ல இருக்கு. WTI குரூட் வந்து அரௌண்ட் 66.5 இந்த ரேஞ்சில் இருக்கு. தட் இஸ் ஓகே. ஏன்னா கொஞ்சம் எல்லாமே டிப்பாய் திரும்ப ரைஸா இருக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இனியும் ஏறுனா அது வந்து கொஞ்சம் ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அப்படின்றத நம்ம யோசனை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வரக்கூடிய நாள்ல என்ன மாதிரியான டேட்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் ஃபேக்டர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாள் அப்படின்னும் போது 9ஆம் தேதி 9th ஜூலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி கூட்டம். இது வந்து ஃபார்வர்டு ஓப்பன் மார்க்கெட் கமிஷன் சொல்லக்கூடிய யூஎஸோட ஃபெட் மீட் இது. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்படும் அப்படின்றது ஜெரோம் போவல் என்ன சொல்வாரு அப்படின்றது கீழே மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி 8ஆம் தேதி அன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவோட இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய முக்கியமான டேட்டா வர இருக்குது. ஸோ அதுவும் வந்து எக்கனாமிக்கல் டேட்டா வில் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அவங்களுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத அவங்க பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி நிறைய டேட்டா வர இருக்குது. இது வந்து அவங்களுடைய நம்ம ஆர்பிஐ மாதிரி அங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தமான சில டெசிஷன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி 14ஆம் தேதி 15ஆம் தேதி இந்த ரேஞ்சில் வந்து ஸோ தெர் ஆர் இன்ஃப்ளேஷன் டேட்டா, நிறைய கண்ட்ரிஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. அப்போ குளோபல் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ இது வந்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய முக்கியமான விஷயங்கள். தென் கம்மிங் டு டொமஸ்டிக் மார்க்கெட். ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது இங்கேயும் யூஎஸ் இந்தியா டிஸ்கஷன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அவங்க இந்த டேரிஃப் விஷயமா செட்டில்மெண்ட் ஏதாவது காங்கிரீட்டா வருமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஹிக்கப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ குறிப்பா இப்போதைக்கு செட்டில்மெண்ட் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ட்ரம்ப் முதல் கொண்டு ஒரு இன்புட் கொடுத்தாலும் கூட அதுல ஒரு ஹிச் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதாவது ரஷ்யா கிட்ட நீங்க டீல் பண்ணீங்கன்னா, டேரிஃப் ஆயில் வாங்கினீங்கன்னா நாங்க 500% ஏற்றோம் அப்படிலாம் வந்து ஒரு டைலாக் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா மற்ற ஃபேக்டர்ஸ்
மற்ற ஃபேக்டர்ஸ் போது மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ இது வரைக்கும் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால க்ரோத் ஃபேக்டர் ஆகட்டும், இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதாகட்டும் இல்லையா. ஸோ பல மல்டி இயர் லோக்கு வந்தாச்சு இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுன்றதும் ரொம்ப தெளிவாக இருக்கு. சிஆர்ஆர் கட்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது பார்க்குறோம். இது எல்லாமே வந்து குளோபல் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, இப்போ குளோபல் மார்க்கெட்டோட நிலைமை என்ன, அதில் எந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்கு அப்படின்றத கூட நம்ம என்ன பார்க்கலாம், சார்ட்ல பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு சார்ட்டை ஷேர் பண்றேன். ஐ வில் ஷேர் குளோபல் மார்க்கெட் அனாலிசிஸ் பிக்கப் பண்ணலாம். ஸோ அதுக்காக குளோபல் மார்க்கெட்டோட நிலைமை என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்ன ஒண்ணு குளோபல் மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது வந்து நமக்கு 3ஆம் தேதிக்கு அப்புறம் லீவ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல யூஎஸ்க்கு அங்க அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஹாலிடே. அதனால 3ஆம் தேதி வரைக்கும் இங்க ஏறின மாதிரி காட்டிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்ல மற்ற விஷயங்கள் அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அதுலயும் குறிப்பா இப்போ குளோபல் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம லேட்டஸ்ட் டேட்டாக்கு போயிடலாம். ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த டேட்டா கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்காக ஜஸ்ட் டவ் ஃபியூச்சர்ஸ் இப்போ 44,586 அப்படின்னு போட்டு 0.6% டவுன். இது 4ஆம் தேதி. ஆக்சுவலி ரெகுலர் மார்க்கெட்டோட டேட்டா இல்லை இது, பட் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு ஃபால் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வரக்கூடிய காலத்தில் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபேக்டர், குளோபல் ஃபேக்டரோட விஷயம். கிஃப்ட் நிஃப்டி அப்படின்றது கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய மாற்றம் இல்லாமல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 25,512 இது நம்ம ஃபியூச்சர்ஸோட ஒப்பிடணும். ஸோ 25,512 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறது நம்ம பார்க்கணும். சரி, ஸோ அதாவது இது வந்து நீங்க எப்படி வந்து இதனுடைய மாற்றங்கள் அப்படின்றது நம்ம டே டு டே பார்க்க வேண்டியிருக்கு. இங்க பார்க்கலாம். இது வந்து 5th ஜூலை, 4th ஜூலை. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரீபவுண்டும், ஓரளவுக்கு ஒரு ரீபவுண்டும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, அதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ரீபவுண்டும் கூடவே நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ரெகுலரா ட்ரேட் ஆகக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பற்றிய தகவலாகவும் எடுத்துக்கலாம். சரி, மற்றபடி குளோபல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிப் ஆகி கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இது ஓவராலா அவங்களுடைய ரெகுலர் மார்க்கெட் வந்து 3ஆம் தேதியோட ஏறி நிக்கிறத பார்க்குறோம். பட் அதுக்கப்புறம் ஒரு டிப் ஆகி ஒரு சின்ன ரெக்கவரி பார்த்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவராலா S&P 500, நாஸ்டாக் இது எல்லாமே அந்த 3ஆம் தேதி முடியும் போது புல்லிஷா முடிஞ்சிருக்கு. பட் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கூடவே இந்த ஜெனி ஸ்ட்ரீட் இஷ்யூவும் ஒரு பெரிய ஒரு நம்ம இந்திய மார்க்கெட் எப்படி மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதையும் நம்ம எப்படி மார்க்கெட்டை ஜெனி ஸ்ட்ரீட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. மேனிப்புலேட் பண்ணும்போது ஸோ இவங்களுடைய மேனிப்புலேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே வந்து இன்ட்ராடேல என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைஸை ஏற்றி அவங்க காலையில் வாங்கி இவங்களே ஏற்றி இவங்களே விற்று, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 2 வருஷமா அது பண்ணிட்டு இருக்காங்க. என்எஸ்சி வார்னிங் கொடுத்துருக்கு, அப்பயும் அவங்க அதை பொருட்படுத்தாம இந்த 2023 இருந்து 2025ல ஸோ தேர் வர் அபவுட் 40,000 crore 40,000 plus crores அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 4,000 கோடி கிட்ட செபி என்ன பண்ணியிருக்காங்க, பெனால்டி போட்டிருக்காங்க. அப்புறம் பார் பண்றாங்க, அக்சஸ் பண்றது. ஓகே, என்ன பண்றது, 40,000 கோடி சம்பாரிச்சு 4,000 கட்டுறது அப்படின்றது இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் தேம். அவங்க வந்து சொந்த பணத்தை போட்டு இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த கேட்டகரியில வராங்க. மார்க்கெட்டை ஏற்றக்கூடிய இறக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனா சொந்த பணத்தை போட்டு பண்றாங்கன்றது ஒரு நியூஸ். இது நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவும் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குளோபல் மார்க்கெட் சினாரியோ அப்படின்றத பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் குயிக்கா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக லெட் மீ ஸ்டார்ட் வித் நிஃப்டி.
நிஃப்டி 50ல இருந்து நம்ம குயிக்கா போயிடலாம். நிஃப்டி 50ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுல நமக்கு ட்ரேடிங் வந்து ஃப்ரைடே வரைக்கும் இருந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால் பிக் பிக்சர் அப்படின்றத பார்த்தரலாம். பிக் பிக்சருக்காக நான் வந்து இதை ஈவன் ஐ வில் சி ஓவரால் பிக் பிக்சர் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம லைஃப் டைம் கிட்ட இருக்கிற ஒரு சினாரியோ இல்லையா? ஸோ லைஃப் டைம் ஹை அப்படின்றத பார்க்கும்போது 26,277 இதான் வந்து லைஃப் டைம் ஹைல இருக்கிறோம். பட் இப்போ எங்க இருக்குது க்ளோசிங் பேசிஸ்ல 25,461. So not a big no difference. It's matter of say about 600 700 பாயிண்ட்ஸ் தான் ஹையை தொடுறதுக்கு. ஆனா அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இப்ப தெரியல இருக்கு. சார். சார்ட் வரல. சார்ட் தெரியல. நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சார்ட். தெரியுதுங்களா? இப்ப நம்ம சார்ட் சார் வரல சார். அப்ப வந்துருச்சு சார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய சார்ட்ல பார்க்கும்போது இந்தியாவோட நிஃப்டி அப்படின்றது இதான் அதனுடைய லைஃப் டைம் ஹைல இருக்கும். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் 26,277 லைஃப் டைம் ஹை அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ கரண்ட்லி 25,461 இருக்கிறதே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தான் அது மூவ் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ். லைஃப் டைம் ஹை டச் பண்ண ஆனால் இடத்துல நிறைய செல்லிங் ப்ரெஷர் வரும்ன்றதும் ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ இந்த இடத்த அவங்க தாண்டறதுக்கு சிரமப்படுவார்கள் அப்படின்றது ஒரு ஃபேக்ட் தான். இப்போ எஃப்ஐஸ் கடந்த சில தினங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செல்லிங் ப்ரெஷர் வித்திட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட. ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் தான் இந்த இடத்துல அதை மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்றத பார்க்குறோம். சரி, இதுல இருந்து அடுத்தடுத்து என்ன நிகழலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு 25,900 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே 850. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 25,850. ஸோ இந்த இடத்த தாண்டறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹடில் இது. இதை சக்சஸ்ஃபுல்லா தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்த தாண்டி மேல உட்காரணும். அப்கோர்ஸ் நம்ம ஹை ஆல்வேஸ் இருக்கு, அதை தாண்டறதுக்கு ஒரு சிரமம் அப்படின்றது இந்த லைஃப் டைம் ஹை அப்படின்றதை நம்ம இங்க கணக்குல எடுத்துக்கலாம். லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஹிட் 26,277. ஸோ இது வந்து முக்கியமா நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இதை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம்ல, இதை தாண்டுமா தாண்டுமா. இதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் there will be a correction, அப்பப்போ வந்து தான் போகும். இதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணலாம் இல்லையா? தட் குட் பி அ வெரி ஸ்ட்ராங் ரவுண்டிங் பாட்டம். ஸோ நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வரேன். என்ன சொல்லிக்கிட்டே வரேன், மார்க்கெட் வந்து இட் இஸ் ஆன ஓவரால் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. லாங் டேர்ம் பிளேயர்ஸ் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இட் இஸ் ரியலி டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்படின்றத நம்ம தொடர்ந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம். ஸோ இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் அப்படின்றது தொடர்ந்து ஆன ஸ்ட்ராங் நோட் ஃபார் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதனால தொடர்ந்து இப்போ என்ன டிப்பு வந்தாலுமே அது என்ன ஆகும், தொடர்ந்து ஏறுமுகமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஏற்றம் இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால இந்த பேட்டர்ன் டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா கூட இட் இஸ் அரௌண்ட் 29,573. இதான் வந்து பேட்டர்ன் டார்கெட்டா நம்ம எடுக்கிறோம். இந்த பேட்டர்னுடைய டார்கெட் 29,573. எதுக்கு அவ்வளவு சொச்சம் வைக்கணும்? வில் மேக் இட் 30,000, ரைட்? ஸோ 30,000 அப்படின்றது ஒரு லைக்லி டார்கெட். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி, ஓவர் நைட்டோ இல்லை 1 வீக்லயோ 1 மந்த்லயோ போக போறது இல்லை. But slow and steadily, if it is successfully sitting on top of this lifetime high, then the likely target. ஸோ லாங் டேர்ம் பிளேயர்ஸ் எல்லாருமே இதை சரியா பயன்படுத்தணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ வி ஆர் ஆன் அ வெரி ஸ்ட்ராங் நோட். ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி அப்படின்றது வந்து நீங்க தொடர்ந்து நிஃப்டிலே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரேன். ஓகே, ஸோ நிஃப்டி ஸ்ட்ராங் நோட்ல இருக்குது. பட் இதனுடைய க்ளோஸ் அப் அப்படின்னு பார்க்கும்போது எங்க நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போய் பார்த்துடலாம். லேட்டஸ்ட் சிச்சுவேஷன் நிஃப்டினுடைய பிரைஸ் பிஹேவியர் அப்படின்றத நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறத பாக்குறீங்க இல்லையா? ஸோ ஹேமர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இட் கேம் டவுன் அண்ட் ரெக்கவர்ட் ஃபுல்லி
அண்ட் க்ளோசிங் வந்து ஒரு பைண்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறத நம்ம பார்க்கணும். This is a positive scenario in general, but global market scenario will have a greater say. இப்போதைக்கு அது எப்பெல்லாம் ஏறுதோ அப்பெல்லாம் தடுக்கப்படக்கூடிய ஒரு இடமா எது இருக்கு? 25,570. இதை வந்து நம்ம இப்போதைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம். இது வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 25,600 கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்த போய் தாண்டணும். இது தாண்டறதுக்கு இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப தாண்டினாலுமே சிரமம்தான். ஏன் அப்படின்னு சொல்லும்போது இந்த 25,600 ஆகட்டும், இல்லை மேலே 25,700ன்னு வச்சுக்கலாம். இது இந்த ரேஞ்சே வந்து செல்லிங் ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்ச் அப்படின்றது செல்லிங் ரேஞ்ச் 25,700. ஸோ இந்த ரேஞ்சில் என்ன நடக்கும்? செல்லிங் வரும், செல்லிங் வரும், செல்லிங் வரும் அப்படின்றதா நம்ம பொதுவாக பார்க்குறோம். இதை தாண்டறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படணும். அதனால இது ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏற்றத்தினுடைய இறக்கம் மேலே ஏறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல அதனுடைய இறக்கம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு நம்மளுடைய ஜென்ரல் லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லையா, வகுப்புல நீங்க படிச்சதெல்லாம் நீங்க நினைவுபடுத்தி பார்க்கும்போது ஸோ மேலே 38.2% ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க வச்சீங்கன்னா இந்த 25,688 ஃபெபனாச்சில நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராங் ஹடில். ஃபெபனாச்சிலையும் நம்ம பார்க்கறது ஸ்ட்ராங் ஹடில். பட் ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இட் இஸ் லைக்லி டு மூவ் டுவர்ட்ஸ். இதை உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் அதனுடைய டார்கெட் அப்படின்றது 26,500. இந்த இடத்த அது உடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் டார்கெட் ஆகும். இது வந்து நம்ம பேசுறது எல்லாமே ஒரு இன்டர்மீடியரி ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டர்மீடியரி ட்ரெண்ட்னு சொல்லும்போது 6,500 கூட எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் வந்து நம்ம லாங் டேர்ம் பார்த்துட்டோம், 30,000 நோக்கி போகுது. பட் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது 26,600 இந்த ரேஞ்ச் அப்படின்றதா நெக்ஸ்ட் மூவ். அப்படின்னா 1000 பாயிண்ட் அப்படின்றது ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 1000 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது வந்து 24,500 மார்க்கெட் இறங்கும் 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 பேசிட்டு இருந்த அந்த ஒரு சினாரியோல ட்ரம்ப்போட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? டப்புன்னு 1000 பாயிண்ட் 24,500ல இருந்து 25,500 அப்படின்றது இந்த 1000 பாயிண்ட் அப்படின்றது வெரி ஷார்ட் பீரியட்ல அது ஏறினதை நீங்க பாக்குறீங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ மேட்டர் ஆஃப் அபவுட் 11 days. மேட்டர் ஆஃப் 11 daysல 1000 பாயிண்ட். ஓகே, ஸோ பார்க்கலாம். இந்த 25,700 தாண்டிடுச்சுன்னா அதே மாதிரி மேட்டர் ஆஃப் 11 daysல 1000 பாயிண்ட் ஏறுதா அப்படின்றதையே நம்ம பார்க்கலாம். ஸோ பண்ணலாம். பட் ஓவராலா எஸ் தேர் இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஹியர். ஸோ ஒவ்வொரு ஃபால்லையும் தேர் வில் பி அ ரீபவுண்ட். அது ரீபவுண்ட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு இம்மீடியட்டான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம எங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் தி இம்மீடியட் சப்போர்ட் 25,250. ஸோ திஸ் இஸ் நம்ம இதெல்லாம் வந்து டே டு டே பேசிஸ்ல செக் பண்ண வேண்டிய ஒரு லெவல்ஸ். ஸோ சப்போர்ட் லெவல் 25,250. இதெல்லாம் வந்து ஒரு வீக்லி பேசிஸ்ல பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு, ட்ரேட் பண்றவங்களுக்கு, அவங்களுக்குலாம் நம்ம இதை மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்றதுதான். ஸோ இந்த ரேஞ்ச் இப்போ 25,250 மேல 25,600 to 700 இந்த ரேஞ்ச் தான் இப்போ பிளே கிரவுண்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீக். நம்ம நெக்ஸ்ட் மாஸ்டர் மைண்ட் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம அடுத்து வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு கீழே 24,900 அப்படின்றது அடுத்த லெவல். 4,000 நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த ஏரியாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? we should play our game accordingly. இது வந்து நிஃப்டியை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஸோ குயிக்கா மற்ற இண்டஸ்ட்ரீஸை பார்த்துடலாம். அதுக்காக இண்டெக்ஸ் ஸ்டடிக்குள்ள போயிடலாம். ஸோ லெட் மீ கோ டு இண்டெக்ஸ். நான் இண்டெக்ஸ்க்காக share another chart. Okay.
let us discuss about indices. சரி, கவனிங்க இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரஸ் நம்ம குயிக்கா பார்த்துடலாம். இண்டஸ்ட்ரஸ் சார்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கவனிங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது வந்து திஸ் இஸ் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை வந்து வில் கம்பேர் வித் அதர் இண்டஸ்ட்ரஸ். அதுக்காக ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ டேக் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். கவனிங்க. இப்போ ரெண்டுமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு இண்டஸ்ட்ரஸையும் கம்பேரிட்டிவா நீங்க பார்க்கும்போது ரெண்டுமே இந்த லாஸ்ட்ல ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு அமைப்பு இல்லையா? திஸ் இஸ் அ ஹேமர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஹேமர், இட் இஸ் அ புல்லிஷ் கேண்ட். ஆல்மோஸ்ட் ஹேமர் மாதிரி இருந்து அதை விட லாங்கர் பாடி இல்லையா? ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் இட் கேம் க்ளோசர் டு ப்ரீவியஸ் கேண்டலோட அந்த ஓப்பனிங் லெவல் கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. ஆனா ப்ரீவியஸ் கேண்டலோட ஓப்பனிங் லெவல் வரைக்கும் இங்க வரல. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இட் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். ஏறிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி கேன் மூவ் அப் நைஸ்லி ஃப்ரம் 57,000 அப்படின்றதுல இந்த 57,000 லெவல்ல இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி கேன் மூவ் அனதர் 400 பாயிண்ட்ஸ் இஃப் இட் இஸ் மூவிங் அப். 400 பாயிண்ட்ஸ்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. அதனால 57,030-40 அது மேல ஏறும்போது ஒரு 350-400 பாயிண்ட்ல ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்றது. நிஃப்டி பேங்க்ன்றதுனால புள்ளி வரத்துல பேசுறேன். மற்றபடி இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆட்டோமொபைல் என்ன நடக்குது பாருங்க. ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டே அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி சேம் கைண்ட் ஆஃப் கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இதுவும் ஒரு ஹேமர், இதுவும் கூட கிட்டத்தட்ட அந்த ஹேமர் ஸ்டைல் தான். ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ஹேமர் ஸ்டைல். என்ன வித்தியாசம் இதுல அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் டே அப்படி பார்த்தீங்கன்னா 4 நாள் 1 2 3 4 டவுன். ஆனா இது இந்த லாஸ்ட் 1 2 3 4 பார்த்தீங்கன்னா 2 நாள் டவுனு, அதுல 2 நாள் ஏற்றம். ஏற்றத்துல 4வது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாஸ் ஃபாலிங் ஹெவிலி, பட் திஸ் வாஸ் மேக்கிங் பிக் பிரேக் த்ரூ, பட் இட் எண்டட் அப் as a ஷூட்டிங் ஸ்டார் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல கண்டிப்பா செல்லிங் ப்ரெஷர் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இந்த லெவலை தாண்டதுக்கு. ஆனா ஓவராலா பார்க்கும்போது when it was dipping it was attempting to go up அப்படின்றத பார்க்குறோம். ஸோ தட் வே ஆட்டோ ஸ்டாக் ஒரு வேளை மேல மட்டும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பார்த்த நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியை விட இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஆட்டோமொபைல் வில் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல். இப்போதைக்கு வெள்ளிக்கிழமை இறங்கிதான் முடிஞ்சிருக்குதுன்றது ஒரு ஃபேக்ட். ஸோ நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜி பார்த்தோம்னா எஃப்எம்சிஜியோட நிலைமை என்ன? இந்த சார்ட்டை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நிஃப்டி வந்து லாஸ்ட் அபவுட் 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ பிக் அப்வர்ட் மூமெண்டம் 13th ஜூனுக்கு அப்புறம். ஸோ 13th ஜூன் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ குட் மூவ். ஆனால் இது 13th ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் டிடன்ட் மூவ் அப் கண்டினியூஸ்லி. இட் மேட் எ பிக் டிப், கன்சிடரபிளி பிக் டிப். மேலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போச்சு, பட் இட் குட் நாட் சஸ்டைன். திரும்பவும் கீழே வந்தாச்சு. தட் மீன்ஸ் this is struggling. Every rise there is going to be a selling in FMCG. அதே மாதிரி மேல இங்க வரும்போதும் there is a strong selling pressure ahead. அதனால FMCG வந்து நம்ம செல் சைட்ல தான் நம்ம இப்போதைக்கு வச்சுக்கணும். Then next ஃபார்மா பார்த்தோம்னா, ஸோ ஃபார்மா எப்படின்னா கிங். ஃபார்மா இஸ் அ கிங் இப்போ. ஸோ ஃபார்மாவோட நிலைமை என்ன அப்படின்றத ஓவராலா பார்த்தலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற சில செக்டார்ல சில கம்பெனிஸ் குயிக்கா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நான் செக்டாரை முடிச்சிடுறேன். செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபார்மா இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஓவரால் ட்ரெண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ராங். இட் இஸ் புரோக்கன் இஸ் ப்ரீவியஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ இது வந்து லுக்கிங் ஃபார் அ பிக் டார்கெட்ஸ். ஸோ இட் இஸ் லுக்கிங் ஃபார் அ பிக் டார்கெட்ஸ். ஸோ பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் இதுல சூப்பர் டூப்பராகவே உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் இதெல்லாமே நீங்க கணக்குல எடுக்கலாம். So pattern also can fail, not necessarily 100% has to work, but as such பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது there is a very nice pattern formations. Okay, so ஒருவேளை மார்க்கெட் மட்டும் சப்போர்ட் பண்ணுச்சு ஒரு குளோபல் மார்க்கெட் அப்படின்னா then we will see pharma is going to be the darling for the next few weeks. Then we see IT. So IT பொறுத்த வரைக்கும் so IT is really மார்க்கெட் வந்து எப்படி ஏறுதுன்றதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இட் இஸ் பிளேயிங் இட்ஸ் ஓன் கேம் இல்லையா? இட் இஸ் டான்சிங் ஃபார் இட்ஸ் ஓன் டியூன் அப்படின்ற மாதிரி கரண்ட்லி பாருங்க மார்க்கெட் இந்த இடத்துல ஷராங்கா ஏறிச்சு. இது வந்து 13th ஜூன்ல இருந்து அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுவும் 3 நாள் ஏறிச்சு. அதன் பிறகு
மார்க்கெட்டு கொஞ்சம் திணறும் போது நல்லாவே திணறுச்சு. மார்க்கெட் நல்லா ஏறிட்டே இருக்கும்போது இது வந்து பெருசா ஏறல. மார்க்கெட் இறங்கும் போது இது பெருசா இறங்கல. தட் மீன்ஸ் வாட்? ஸோ கரண்ட்லி நம்ம இதை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ரியலி மேக்கிங் எ கன்ஜெஷன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் செகண்ட் நெட் டிஸ்கனெக்ட் ஆகி ரீகனெக்ட் ஆயிருக்கு. ரைட், உங்களுக்கு இப்போ சார்ட் எல்லாருக்குமே தெரியணும். கண்டினியூ பண்றோம். எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஐடி பத்தி பேசுறோம். நம்ம அடுத்து கவனமா இருக்க வேண்டியது ஐடி செக்டார். தேர் இஸ் அ ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் எந்த மாதிரியான ஸ்டோரி சொல்லுது? இந்த இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட் வரும் இல்லையா, ஏப்ரல் மே ஜூனோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் எனி டைம். லைனா எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அவங்களோட ரிசல்ட்ஸை பொறுத்து ஒன்று மேல பிரேக் அவுட் ஆகணும். இஃப் இட் இஸ் டூயிங் வெல், then it is likely to break out. A new opportunity may open up. Okay? So அதே நேரம் இது வந்து கீழேயும் பிரேக் ஆகலாமா? ரிசல்ட்ஸ் ஆர் புவர் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஸோ இட் வில் மேக் எ ஸ்ட்ராங் ஃபால். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஆக்சுவலி நம்ம ஒரு சைட்வே பேட்டர்ன், சைட்வேல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம். மோஸ்ட் ப்ராபபிளி அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஆன் தி அப்பர் சைட். But either side we should be mentally prepared. But most probably next week la pharma mari IT also can give a lot of opportunity if the results are good. Then metal, ஃபைனலா நம்ம மெட்டல் பார்த்தலாம். ஸோ மெட்டல் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே நிஃப்டியை விட வேகமான ஒரு ஏற்றத்தை அதை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இறங்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி வந்து இந்த 4 நாள் இறங்கும் போது இது இறங்கலை. 2 நாள் நல்ல ஏற்றம், அப்போ 2 நாள் இறக்கம்னு வச்சுக்கலாமே. கடைசி நாள்ல இங்க ஹேமர் ஃபார்ம் ஆகி இங்க ஒரு பியரிஷ் கேண்டில் தான். பட் வாட்ஸ் ஹேப்பனிங், நம்ம நெக்ஸ்ட் வீக் மெட்டல் ஆல்சோ இஸ் கிவிங் யூ எ கைண்ட் ஆஃப் அ பவுன்ஸ். மார்க்கெட் விழுந்துச்சுன்னா வேற விஷயம். ஸோ மற்றபடி இது வேலை திரும்பிச்சு அப்படின்னா மெட்டல் ஆல்சோ வில் கிவ் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சினாரியோ அப்படின்றது வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஸ்மால் கேப்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே ஏறி இருக்கு. லாஸ்ட் அந்த ஒரு 10 days பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் மூவ்மெண்ட் இது. ஸோ இதுவும் பார்க்கலாம். இதுவும் வந்து குட்டியான ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ஸ்ல இருக்குது. மேபி இஃப் இட் ரியலி ஒர்க்ஸ் இன் அவர் ஃபேவர், அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன டிப் இருக்கு இல்லையா, ரிட்ரேஸ்மெண்ட் டிப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் டிப் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியா கூட மாறலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேல பிரேக் ஆச்சுனாக்கா இட் குட் பி அ ஃபிளாக் ஃபார்மேஷன், புல்லிஷ் ஃபிளாக். அது மட்டும் நடந்துச்சுன்னா நத்திங் லைக் தட் இந்த போலோட ஹைட்டுக்கும் நமக்கு ப்ராப்பரா ஒரு மூவ்மெண்ட் வரலாம். ஸோ தட் மே கிவ் அஸ் பிக் டார்கெட்ஸ் ஃபார் ஸ்மால் கேப். பட் ஓவரால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 9ஆம் தேதி ட்ரம்ப் வாய் திறப்பாரு. அப்போ டேரிஃப் விஷயமா அதை நான் உங்களுக்கு குளோபல் நியூஸ்ல சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது வந்து ஒரு பிக் டேரிஃப்னா கீழே திரும்ப அடிச்சு இறக்குவாங்க. பட் எல்லாம் வாய்ப்பு தான். கீழெல்லாம் வந்துச்சுன்னா அது நம்ம வாய்ப்பாக தான் பார்க்கணும். கடைசியா மிட் கேப்பும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி ஸ்மால் கேப் வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு இருக்கிறத நம்ம பார்த்தோமோ, மிட் கேப்பும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான். லாஸ்ட் 4-5 days பாருங்க, இங்க நிஃப்டியே இறங்கி இருக்கு. ஆனா மிட் கேப்ல என்ன பண்ணிருக்கு, சைட்வே மூவ்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி சி த கேண்டில் விக்ஸ், இந்த கேண்டில் விக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேர் ஆல் ஃபாலிங் அண்ட் பவுன்சிங் பேக். ஸோ இந்த இடத்துல குறிப்பா எப்படி சொல்லுவோம்னா, நம்ம கோடு போட்டிருக்கு பாருங்க, இது கீழே விக்கு வந்துட்டு மேலே ஏறி உட்காரு, கீழே வந்துட்டு மேலே ஏறி உட்காரு, கீழே வந்துட்டு மேலே ஏறி. ஸோ இது ஸ்ப்ரிங் த்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேண்டில்ஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ்ல ஸ்ப்ரிங் த்ரஸ்ட் அப்படின்னு சொன்னா ஸ்ப்ரிங் மாதிரி அமுக்கி விட்டா சரக்கு மேலே போயிடும், அமுக்கி விட்டா மேலே போறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால ஸோ மிட் கேப் ஆல்சோ ஹோல்டிங் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே நம்ம பார்க்கலாம், வரக்கூடிய நாளில் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓவராலா we have discussed about all the sectors. Maybe 1 or 2 companies கூட நான் இதுல ஏதாவது ஃபார்மால ஏதாவது ஒரு சில கம்பெனிஸை பார்க்கலாமா அப்படின்றதுக்காக குயிக்கா வரேன். ஸோ லெட் மீ லுக் இன்டு சம் கம்பெனிஸ் ஃபார்மா. ஸோ நம்ம ஏற்கனவே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரோம். நானும் உங்களுக்கு அதை தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரேன். சில கம்பெனிஸை மட்டும் நம்ம குயிக்கா பார்த்தோம். நான் ஃபார்மால போன வாரம் போன மீட்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது
we really discuss about லாரஸ் லேப்ல ஒரு கண்ணு வைங்க, லாரஸ் லேப்ல ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ போன சனிக்கிழமை லாரஸ் லேபை பத்தி பார்த்தோம். இந்த சனிக்கிழமை லாரஸ் லேப் really made a big breakthrough and big money. Okay, so லாரஸ் லேப் gave a lot of money last week. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இதுக்கு அடுத்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்த ஸ்டாக்ல இதுவும் சொல்லியிருந்தோம் இல்லையா? கிளென்மார்க்கும் நம்ம ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் 1 வீக்ல. ஸ்டில் தேர் ஆல் ஹிட்டிங் பிக் நம்பர்ஸ். குறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய லைஃப் டைம் ஹை கிட்ட அது வந்தாச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ, ஏன்னா லைஃப் டைம் ஹைக்கு அப்புறம் எவ்வளவு போகலாம் தெரியாது. தெரியாதுன்னா நம்ம வி கேன் யூஸ் அதர் டூல்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இருந்தாலும் இது வந்து புல்லிஷ் நோட்ல இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நேட்கோ ஃபார்மா மேல ஒரு கண்ணு வைங்க நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ போன வாரம் நம்ம பார்க்கும்போது ஸோ நேட்கோ ஃபார்மா அப்படின்றது இட் இஸ் ஹேவிங் பிக் டார்கெட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இட் ஹஸ் broken the important level. So it also gave a lot of money for the week. Then, of course, மீதி கவுண்டர்ஸ்ல டோரண்ட் ஃபார்மாவை நான் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னா டோரண்ட் ஃபார்மா இஸ் வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் அவுட். ஸோ இந்த ஏரியாவை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா there will be a big breakout. அதனால டோரண்ட் ஃபார்மாவும் நம்ம ஜஸ்ட் ஒரு கவனத்துல எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கீழே விழுந்து எழுந்திருக்கிற சில கவுண்டர்ஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். there was a news about லூபின். லூபின் பத்தி அவங்க ப்ராடக்ட் பத்தியே ஒரு நியூஸ் வந்தது. அதனால இது இப்போ டேர்ன் ஆகி நிக்குது. இது வந்து ரிவர்சல்ல ரெடியா இருக்கு, ரைட்டா? ஸோ ரிவர்சல் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது we'll have to wait. இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்சல் பேட்டர்னுக்கு தயாராகிட்டே இருக்கு. ஸோ தெர் வாஸ் அ குட் நியூஸ் அபவுட் திஸ் கம்பெனி. ஸோ இந்த இடத்துல அது பிரேக் ஆகும்போது பார்க்கலாம். இதுவும் வந்து அடுத்த வாரத்துக்கு பணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து ஏற்றத்தில் இருக்கிறது லாரஸ் லேப் பார்த்தோம், நெட்கோ ஃபார்மாவும் பார்த்தோம். தென் லூபின் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் மூவ். கிளென்மார்க்கும் ஸ்ட்ராங் நோட்ல தான் இருக்கு. ஸோ திஸ் ஆர் ஆல் ஆன் அ பிக் பிரேக் த்ரூ. ஸோ மேன்கைண்ட் நான் ஒரு கிளான்ஸ்க்காக சொல்றேன், இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கிரிப்பா தான் பார்க்கணும், கூட ட்ரேடிங் பண்ணக்கூடாது. மேன்கைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு வர வாரம் ஏறி போன ஸ்டாக்கை பார்த்தோம். ஏறதுக்கு தயாரா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல மேன்கைண்டும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். ஆரோ ஃபார்மா ஆல்சோ இந்த இடத்துல ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் வந்தாச்சு, பிரேக் பண்ணுது. நெக்ஸ்ட் வீக்கு ஆரோ ஃபார்மா, மேன்கைண்ட் இதெல்லாம் வந்து லூபின் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெடி. ஓகே, நம்ம அது ரைட். இப்கா லேப். ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் போன வாரம் நல்லா ஏறினது பார்த்துட்டோம், ஏற தயாரா இருக்கிற சில ஸ்டாக்ஸும் பார்த்துட்டோம். ஓகே, சிப்ளைஸ் ஸோ இட் இஸ் ஆக்சுவலி மூவிங் ஆன் அ வெரி டைட் சைட்வே. அதனால இது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் வி வில் ஆல்சோ பார்ட்டிசிபேட். மற்றபடி இதான் முக்கியமான ஒரு இடம். ஸோ நிஃப்டி ஃபார்மா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் அதை வந்து ஜஸ்ட் கையில் எடுத்து சில நிறுவனங்களை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம பார்த்தோம். ஸோ ஐடி அடுத்த ஒரு சினாரியோ. ஏன்னு சொன்னா இப்போ ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறத பொறுத்து தான் அது இருக்கும். அதனால இப்போ நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் இப்போ அதுல தலையை கொஞ்சம் வெளியில நீட்டி ஆரம்பிச்சிருக்கு எது? இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் இஸ் கெட்டிங் ரெடி. இன்ஃபோசிஸ் கெட்டிங் ரெடி. ஸோ இது ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்து ஒரு ரேலி வரலாமா? வரலாம். ஏற்கனவே டிப்ல இருந்து 1300 ரூபாயில இருந்து 1200 ரூபாய், தட் இஸ் a big move. So another move also can happen எப்போ once it breaks. நமக்கு பார்க்கலாம். ஸோ 1650 ரூபாயை அது தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா எஸ் there could be another move of another 40-50 rupees மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஜெனரல் வியூவா இருக்கு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் விப்ரோவும் வந்து கொஞ்சம் மெல்ல மேல திரும்பிட்டு இருக்கு. ஸோ 270 இன்னும் 10 ரூபா அதான் நம்ம இதுல யோசிக்கிறோம். இமீடியட்டா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே பாருங்க, தேர் ஆல் வெயிட்டிங் இந்த சைட் லைன் ரிசல்ட்ஸ்க்காக. ஸோ ஏற்கனவே ரிசல்ட்டை பொறுத்தவரை எஸ்சிஎல் டெக் லாஸ்ட் குவார்டர் வாஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வெரி குட். அண்ட் எஸ்சிஎல் டெக் இஸ் ஆன் த ஸ்ட்ராங் பையிங் நோட் இன் ஜென்ரல் ஃபண்டமெண்டலி. ஏன்னா ஃபியூச்சர் தான் இப்போ அந்த மற்ற ப்ராப்ளம்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஃபியூச்சர் பிசினஸ், யூஎஸ் பிசினஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் எஸ்சிஎல் டெக் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் ரியலி கேவ் a lot of positivity.
அதனால இதுவும் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா சூப்பரா போறதுக்கான வாய்ப்புகள். ஓகே, கோஃபோர்ஜ். ஸோ கோஃபோர்ஜ் ஸ்பிளிட் அப்புறம் தொடர்ந்து மேலேயே போயிட்டு இருக்கு. கோஃபோர்ஜ் எல்லாம் பாருங்க, இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்லி இன்வெஸ்டரா தான் அதில் பண்ணணும். இதில் கொஞ்சம் வாங்கி வித்துட்டு வாங்கலாம் அப்படிலாம் இல்லை. வாங்கி பை ஃபர்கெட் இந்த மாதிரியான ஸ்கிரிப்டாக தான் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டிசிஎஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் சினாரியோல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து சைடுவேல இருக்கு. இன்ஃபோசிஸாவது அது மேல ஒரு பாசிட்டிவா மேல வந்தாச்சு. பட் டிசிஎஸ் இன்னும் அந்த நிலைமைக்கே வரல, வர்றது கஷ்டம் இப்போதைக்கு அப்படின்றதான். ஏன்னா எல்லா இடத்துலயும் செல்லிங் ரெடியா இருக்கிறாங்க. அதனால அது ரொம்ப கஷ்டம். டெக் மஹேந்திரா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா டெக் மஹேந்திரா ஆக்சுவலி இட் வாஸ் ஃபேரிங் வெரி வெரி வெல். குரூஷியல் பாயிண்ட்ல இருக்கு. டெக் மஹேந்திரா மேல ஒரு கண்ணு வைங்க. இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா எப்படி இந்த இடத்துல ஒரு 6 நாள் ஏறிச்சோ அந்த மாதிரி ஒரு 4-5 நாள் இது ஷார்ட் டேர்ம் கெயின் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பாசிட்டிவா இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்டார் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஐடி, ஃபார்மா, மேபி மெட்டல்ல ஒரே ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். ஏன்னா மெட்டல் வந்து ஸ்ட்ராங்கா நிஃப்டியை விட ஒரு ஸ்ட்ரென்த் கூட தான் அது காட்டியிருந்தது நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் எஸ் வாட்ச்ஃபுல். ஹிண்டால்கோ நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏன்னா 5 நாளா சைடுவேல இருக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா கூட நமக்கு சாதாரணமா 3-4% டக்குனு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆன் தி ஸ்ட்ராங் நோட். ரைட். ஸோ ஹிண்டால்கோ இஸ் ஓகே. ஓகே, வேற ஏதாவது இதுல பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ JSW ஸ்டீல். JSW ஸ்டீல் ஆன் த டிப் இட் இஸ் அ பை. It is a buy. When it comes to 1028, மண்டே அன்னைக்கு இறங்கினா கூட கொஞ்சமா வாங்கி வைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இஸ் ஆல்சோ கிவிங் அ சிக்னல் ஆன் த டிப் டு பை. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டே வரோம். இது வந்து டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா அப்படின்னு ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. திஸ் ஹவ் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பிஹேவிங். இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஞாபகம் வருது. ஸோ மண்டே அன்னைக்கு நம்ம எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எம்எஸ்எம் முடிச்சுட்டு யார் இன்னும் எஸ்எஃப்எல் பண்ணலையோ யூ கேன் பிளான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை தாண்டி உங்களுக்கு நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம், பேசிக்ஸ் வகுப்பு நாளைக்கு இருக்கு. த குட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஜானகிராமன் சார் வந்து அவங்க டாக்டரை நாளைக்கு ஜாயின் பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே படிக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். அது குறிப்பா ஐ வாஸ் ப்ரவுட் டு சே நம்மளுடைய டீம்ல பாத்தீங்கன்னா சசிகுமார் சார், அவங்க ஒய்ஃப் மாரியம்மாள் மேடம், அவங்க டாட்டர், அவங்க சன் எல்லாருமே ஆல்மோஸ்ட் தேர் வித் அஸ் தேர் ஸ்டடிங் கண்டினியூஸ்லி. ஒரு ஃபேமிலியா எல்லாருமே ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்றதுல பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். பேசிக் வகுப்பு அப்படின்றது வந்து நாளைக்கு காலையில. ஸோ நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ அவங்கள படிக்க வைக்கணுன்றதுல நீங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டு. குறிப்பா நம்ம வீட்டுல நீங்க படிக்கிறீங்கன்னா ஒய்ஃப், டாட்டர், சன் இந்த மாதிரி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பேசிக் ப்ரோக்ராம்க்கு லெட் மீ சி, நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தரை உள்ள கொண்டு வாங்க பார்க்கலாம். கொண்டு வரீங்களா? யாரெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஹிண்ட் போடுங்க. ஸோ இது வந்து ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல ஒரு வருஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் யாருக்கு நிறைய பெனிஃபிட், யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட். அதனால யங் ஏஜ்ல இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்துடணும். நம்ம வந்து இன்னும் நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்பேரிட்டிவ்லி அவங்கள கம்பேர் பண்ணும்போது கம்மி. பட் அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அவங்கள உள்ள கொண்டு வந்துடணும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, குட் ஈவினிங் டாக்டர், வெல்கம். திருவாரூர் சார், குட் ஈவினிங், வெல்கம். ஓகே, ஸோ நம்ம செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ப்ராஃபிட் புக்கிங் மோட்ல வந்தாச்சு மெட்டலை பொறுத்த வரைக்கும். ஆனா ரேஞ்ச் இருக்குங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா 160க்கு வரும்போது பையிங் வரும். ஸோ நமக்கு 160ல பையிங் வரும், மேல 168 170ல செல்லிங் வரும். அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான், ஒரு 3-4%. ஆல்சோ பிக் மணி. பட் டாடா ஸ்டீல் அது இந்த ஹடில் தாண்டிடுச்சுன்னா 175 தாண்டினா பூம் பூம் பூம். அதை நான் சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பை ஃபர்கெட்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலவரத்தில் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இப்போ ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் 3 இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் ஃபார் த வீக் ஆல்சோ. ஸோ நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்ல நீங்க அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது ஃபார்மா, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐடியை வந்து ரிசல்ட் பேசிஸ்ல பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மெட்டல் அதில் வந்து செலக்டட் ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். கோர்ஸ் வி ஹேவ் அதர் ஸ்டாக்ஸ் ஆல்சோ, ஆட்டோ எல்லாமே நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் ஸோ இந்த ஒரு மார்க்கெட்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்றத ஒரு ஓவராலா ஒரு பிக் பிக்சரும் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஓவரால் பிக்சர் அப்படின்றத நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா பிளான் பண்ணணும். ஸோ கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க நானும் நம்புறேன்.